இது பேய் படம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக படம் தான் பேய் படமாக இருக்கு. சாங்ஸ்னு பார்த்தா பக்தி படமாக இருக்குது. விநாயகர் சாங்கு, அப்புறம் புத்தர் சாங், அப்புறம் கருப்பண்ணசாமி சாங், எல்லாமே சாமி சாங் தான். அப்போ ஒரு ஒரு பக்தி படம் பார்த்த நமக்கு பரவசம் தான் வந்ததை தவிர ஒரு பேய் படம் ட்ரெயிலர் பார்த்த பயம் இங்கே வரல. அது 3 சாங்கும் எனர்ஜி. அந்த பிள்ளையார் சாங் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கலக்கிட்டாரு. சாங் 6 வரைக்கும் அவ்வளோ எனர்ஜி. அப்புறம் கருப்பண்ணசாமி, நம்ம எம்எஸ் மூர்த்தி ஐயா, அந்த கருப்பண்ணசாமி வர கருப்பாக பூசுறாருல அவர் தான் கீழே போடணும், எம்எஸ் மூர்த்தியும் போடும், அவங்க பெரிய போல இருக்கு. அவர் அந்த சாங் கலக்கிடுச்சு. அப்புறம் புத்தர், நம்ம ஞானசந்தைய குறிப்பிட்டாரு, புத்தர் சாங். அப்போ நம்மளுக்கு பிள்ளையார் சாங்கு பார்க்கும்போது ஒரு பரவசம், கருப்பண்ணசாமி சாங்கு பார்க்கும்போது அது வேற மாதிரி நமக்கு அருள் வருது, அப்படி வருது. ஆனால் புத்தர் சாங்கு கேட்கும்போது நமக்கு ஒரு அமைதி, நமக்கு ஒரு நிம்மதி. இதுக்கு வேற என்ன பண்ணுது? சமீபத்தில் புத்தரை பற்றி எந்த படத்துலையும் யாரும் சொன்னதில்லை. புத்தரை பற்றி சாங் யாரும் வச்சதில்லை. நான் கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, உலக மாடலில் அந்த புத்தர் வெளியே எம்ஜிஆர் நமக்கே சண்டை விடுவாங்க. அப்படி எம்ஜிஆர் வெளியே வந்துருவார். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தரை பற்றி ஒரு விஷயம் இந்த படத்தில் சிறப்பு. ஏன்னா நம்மளால நிறைய சிலையை கடத்திருக்காங்க, ஆனால் ஒரு மதத்தையே கடத்துறாங்கன்னா அது புத்த மதம் தான். மதத்தையும் கடத்துறாங்க. புத்தர் இந்தியர், நம்ம இந்தியர்களில் பிறந்தவர், நம்ம இந்தியர்களில் ஞானம் பெற்றவர். ஆனால் இன்னைக்கு இந்தியா தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் புத்த கோயில் இருக்கு. புத்த மதத்துக்கு ஒரு வலிமை இருக்கு. நம்ம எழுந்துட்டோம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்கு. நம்ம சொல்லுவோம், கல்விக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, உலக காக்கிறதுக்கு ஒரு சாமி, அசுரர் அழிக்கிறதுக்கு ஒரு சாமி. இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்கு இந்து மதத்தில். ஆனால் ஒரு அமைதிக்கான சாமி, ஒரு ஞானத்துக்கான சாமி, ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்குள்ள ஒரு அமைதி வரணும், நமக்கு ஒரு ஞானம் தோன்ற மாதிரி தோணும். அது இல்லைன்னா புத்தர் தான். அதை இழந்துட்டோம். இந்தியாவில் நம்ம அருமையான ஒரு ஒரு புத்தருங்கிற ஒரு சாமியோட அருமையை இழந்துட்டோம். ஆனால் நம்ம எம்எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறது, நன்றி சொல்கிறது என்னன்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தர் கோயிலில் புத்தரை பற்றி முழுக்க ஒரு சாங் வச்சதுக்கு அவருக்கு என்னோட நன்றி. இன்னொன்று, பேய் படம்னாலே அது கரெக்டாக எடுத்துட்டாலே பாதி ஹிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயினை பார்க்கும்போது அது தெரியும் சாங்ஸே அவ்வளோ. ஆனால் 3 சாங்கு பார்த்தா ஒரு சின்ன படம் மாதிரி தெரியல. ஒரு விஜய் படத்தில் ஒரு சாங் மாதிரி, அஜித் படத்தில் ஒரு சாங் மாதிரி. வேதாளத்தில் பிள்ளையார் சாங்கு ஸ்ரீதர் சார், வேதாளத்துலையா பிள்ளையார் சாங் வருமே, ஆமாம் அந்த ஏஜுக்கு இருக்கு சார் பிள்ளையார் சாங், பிச்சுக்கும் சார் அந்த ஏஜுக்கு இருக்கு. இப்போல்லாம் சாங் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சாங் வைக்க பயப்படுறாங்க, ஹீரோக்கு உதி குசிக்கு பயப்படுறாங்க. இப்போ அப்படி இருக்க காலகட்டத்தில் 3 சாங் வச்சாருல மூர்த்தி, வாழ்த்துக்கள் சார். ஏன்னா பொட்டு வைக்கிறதுக்கும் உகுதி வைக்கிறதுக்குமே பயப்படுறாங்க. எங்க சங்கி இருப்பாங்கன்ட்டு இவர் மிச்சம் 3 சங்கி வரும். அதனால ஒரு பேய் படமாக பார்க்கல, இதோட பக்தி படத்தை பார்க்குறோம். எம்எஸ் மூர்த்தியோட தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, ரெண்டும் கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றியடைய வைக்கும். நன்றி நன்றி நன்றி. முன்னாடி நிக்காதீங்க.
வீடியோ ஓகே தானே?